பீஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. மக்கள் வந்து நம்மக்கிட்ட சில பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க எப்போ பாய் மேரேஜ் ஆர்டர். சரி நீங்கள் இப்படியே கேட்குறதுனால சரி நான் ஒரு ஷாப் மாதிரி வச்சு உங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கல்யாண பிரியாணி சாப்பிட்டு போகலாம். அந்த கான்செப்டில் கல்யாண பிரியாணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நாட்டுக்கோழியில். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி வந்து வீடியோ பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண பிரியாணி. இந்த கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ்க்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதாவது பண்ணக்கோழி பிரியாணி வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ பண்ணலான்னு வந்திருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 65 இருக்குது. நீங்கள் காம்போ வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ்க்கு வந்து இவங்க காம்போ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து சண்டேஸில் மட்டும் தான் இவங்க கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிரியாணியோட இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பிரியாணியோட ரைஸும் சரி, அந்த ஸ்ட்ரக்சரும் சரி, அந்த பீஸுமே அப்படியே உடஞ்சி கலந்துச்சு. அந்த இது உள்ள நம்ம அந்த பிரியாணி அண்டாவில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்ம போயிட்டு இப்போ பிரியாணி எப்படி இதுன்னு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் இஸ்மாயில். கடை பேர் வந்து ட்ரிபிள் கல்யாண பிரியாணி. நம்மளுடைய ஒர்க்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆர்டர் எடுத்து பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. அதனால் சரி நம்ம ஒரு ஷாப் வச்சு எல்லாருக்குமே மேரேஜ் கல்யாண பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும், அதனால் கடை பேர் கல்யாண பிரியாணி போட்டு கல்யாண பிரியாணி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேண்ணா, என்னென்ன பிரியாணி கொடுக்குறீங்க? பிரியாணி, சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி. இப்போ நம்ம கடையில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறோம். பண்ணக்கோழின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஃப்ளையிங் ஃப்ரீ ஃப்ளையிங் இல்லை. ஃப்ரீ ஃப்ளையிங் இல்லை. கல்யாண பிரியாணி எல்லா பிரியாணியும் பண்ணி தரீங்க? எல்லா பிரியாணியும் பண்ணி தரோம். கல்யாணத்துக்கு, மேரேஜ் ஆர்டர், ஃபங்க்ஷனு, பர்த்டே பார்ட்டி, நிச்சயதார்த்தம் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வருவாங்க, பண்ணி கொடுப்போம். மக்கள் வந்து நம்மக்கிட்ட சில பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க எப்போ பாய் மேரேஜ் ஆர்டர் அப்படின்னு. சரி நீங்கள் இப்படியே கேட்குறதுனால சரி நான் ஒரு ஷாப் மாதிரி வச்சு உங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கல்யாண பிரியாணி சாப்பிட்டு போகலாம். அந்த கான்செப்டில் கல்யாண பிரியாணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நாட்டுக்கோழியில். அதான் எப்படி அந்த நாட்டுக்கோழி முடிவு பண்ணீங்க? நாட்டுக்கோழி முடிவு பண்ணால் ஃபுல்லாகவே பிராய்லர் இருக்குது. நம்மளே இப்போ நம்ம மேரேஜ் ஆர்டர்லாம் பிராய்லர் தான் கொடுக்குறோம். சரி நாட்டுக்கோழியில் நம்ம பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் கஸ்டமரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் வந்து 3 kg தான் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா போகுது. கஸ்டமருடைய ரிவ்யூ நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப க்யூவில் நின்று வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு. பிரியாணியோட ப்ரைஸ் என்னது? பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்குற ப்ரைஸ் தான். இப்போ நார்மல் பிரியாணி ரேட்டுக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி கொடுத்துட்றோம். நார்மல் பிரியாணி பார்த்திங்கன்னா அதே 130, 140லாம் வருது. நம்ம 120க்கு கொடுத்துட்றோம் பிரியாணி. பிரியாணி தவிர்த்து வேறு என்ன? பிரியாணி, சிக்கன் 65. மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. லைவாக உங்களுக்கு எல்லாமே மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீமு, ஸ்வீட் பீடா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் 65 எவ்வளோ போய்? சிக்கன் 65 100 கிராம் 40 ரூபீஸ். 65 கான்செப்ட்லேயே நாங்கள் பக்கோடா போடுறோம். 65 கான்செப்ட் காம்போ 150. சிக்கன் 65 ஸ்வீட்டு ஆட் ஆகும் அதில். அது எந்த டேயில்? எல்லா டே? சண்டே மட்டும். சண்டே மட்டும்? ஆமாம், மற்ற நாளில் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டு, எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நாங்கள் சண்டே மட்டும் மற்ற நாளில் டெய்லி வச்சுருந்தோம். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வச்சுட்டோம். கம்பல்சரி சண்டே. கடை டைமிங் 12 o'clock. 12 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கல்யாண பிரியாணி ஓப்பன் ஆகிடும். அதோடைய டைமிங் சொல்ல முடியாது. ஃபினிஷ் ஆகிற டைமு 2 மணிக்கு முடியலாம், 3 மணிக்கு முடியலாம். நீங்கள் 12 மணிக்கு வந்துடுங்க. வந்துட்டால் கிடச்சிரும். லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடபழனி பஸ் டிப்போ பக்கத்தில் குமரன் காலனி சந்து வரும். அந்த சந்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. கல்யாண பிரியாணி பார்த்துடலாம். ஸோ மகளே, நம்ம ஃபைனலாக வந்து இங்கே ஒரு பிரியாணி வாங்கி வந்தோம். ஆக்சுவலாக லெக்குன்னு வச்சா ஒரே ஒரு பீஸாக பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய லெக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லெக்கு இப்படி தான் இருக்கும். லெக்குன்னு வச்சா ஒரே ஒரு பீஸாக பார்க்கலாம். மற்றபடி சின்ன பீஸாக இருந்ததுன்னா 2 பீஸாக வைப்பேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குஸ்கா மட்டும் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணுவோம். குஸ்காவோட டேஸ்ட் எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? சீரியஸாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப சட்டிலாகவும் இல்லை, ரொம்ப காரமாகவும் இல்லை. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் இறங்கி இந்த குஸ்கா மட்டுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா என்ன சொல்கிறதுன்னா, பிரியாணினா ரொம்ப ட்ரையாக இருந்தால் அடைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்களா, அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்டு அப்படியே ஒரு வாய் அப்படியே வச்ச உடனே அப்படியே நைஸாக உள்ளே போகுது. அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி, பண்ணக்கோழியா. ஃபஸ்ட்டு பீஸ் கழிக்கலாம். பீஸ் எடுத்துங்களா.
செம்ம சாஃப்டான பீஸுங்க. இங்கே பாருங்க, அப்படியே பிச்சை உடனே அப்படியே 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 சூப்பராக அருமையாக வந்துச்சு பாருங்க. அப்படியே பிச்சை அப்படியே பிச்சை உடனேவே அந்த இது வந்து அப்படியே அப்படியே சூப்பராக வந்துருச்சு. இந்த பீஸ் எல்லாம் வச்சு வருது. தட்டு நல்லா வெயிட்டாகுது, நல்ல குவான்டிட்டி, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உங்களோட கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. இந்த கத்திரிக்காயோட நல்லா கரட்டி, இல்லை கத்திரிக்காயோட நல்லா கரட்டி சூப்பரான கத்திரிக்காய்ங்க, சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது. குட்டி பீஸ் ஒன்று தனியாக கூட வந்திருக்கு. இது அவங்க மேபி அது ரைஸில் சேர்ந்து வச்சுன்னு நினைக்கிறேன். இதோட சரி சாப்பிட்லாம். ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 120 ருபீஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி தான் இது. நான் இப்போ இது ஃபுல்லாக போய் சாப்பிட்டுட்டு டீட்டெயிலாக வந்து நான் க்ளோசிங்கில் சொல்கிறேன். இப்போ போய் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவேன். ஃபைனலாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டியே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ நமக்கு அதில் முடிச்சிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிரியாணி கொஞ்சம் பத்தலை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரியாணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலுமே கொடுப்பாங்க. அன்லிமிட்டட் கான்செப்ட் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ரைஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சண்டேஸில் மட்டும்தான் அந்த காம்போ இருக்குது. சிக்கன் 65 காம்போ வந்து சண்டேஸில் மட்டும்தான் இருக்குது. அந்த டேஸில் வந்து வெறும் அந்த பிரியாணி மட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சரடாக சொல்லுங்க, பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ரைஸை தனியாக சாப்பிடும் போதும் சரி, பிரியாணி அந்த குஸ்காவை தனியாக சாப்பிடும் போதும் சரி, பீஸை தனியாக சாப்பிடும் போதும் சரி, அந்த என்ன சொல்கிறது, அந்த மசாலா நல்லா இறக்கி, அந்த சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவாங்க, ஓகே, அந்த மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் ரகன் கோழி பிரியாணி இதுக்கு முன்னாடி பண்ணக்கோழி பிரியாணி ஒரு 2-3 இடத்துல சாப்பிட்டுருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் இங்கே அந்த பிரியாணியோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து பண்ணக்கோழி பிரியாணியை நான் ஃபஸ்ட் டைம், ஐ மீன் அந்த ரேட்டிங் வைஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் பிரிச்சான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரியாணியோட பீஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்ட பண்ணக்கோழி பிரியாணியில் இதுதான் அவ்வளோ சாஃப்டான பிரியாணி. சாப்பிட்றதுக்கு வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இங்கே எனக்கு ஒரு ட்ராபேக்குன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் நின்றுட்டு தான் சாப்பிட்ணும். அது வெயில் டைம் வந்து நின்றுட்டு சாப்பிட முடியாது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பார்சல் வாங்கிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டுன்னு தோணும். அந்த அளவுக்கு தான் இங்கே கொஞ்சம் டைனிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. 120 ருபீஸ் கொடுக்குறதுக்கு வந்து இது வந்து தரமான ஒருத்தங்க. நீங்கள் வடபழனி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எப்பயும் நம்ம சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு